ஷீலு கிச்சன்லேருந்து இன்றைக்கி மாம்பழம் ஜூஸ் போட்டு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து ஐஸ் கட்டி, சுகரு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பெரிய மாம்பழத்தில் முக்கால்வாசி மாம்பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இமாம்பசு மாம்பழம். இப்போ அதில் ரொம்ப ஸ்வீட்டு அதிகமாக இருக்கும். அதனால நம்ம சுகர் பார்த்து தான் போடணும். பால் ஊற்றாமல் தான் அடிக்கணும் மேங்கோ ஜூஸு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் நறுக்கி வச்சுட்டேன் மாம்பழத்தை. நல்லா கூலிங்காக இருக்குது. இதில் ஒரு 4 பீஸு ஐஸ் டீப்பு போட்டுருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து இது நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டேன் நான் மிக்சியில். இப்போ இதில் வந்து நான் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. நான் 2 பேர் குடிக்கிற மாதிரி நான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ இதை நல்லா அடிச்சிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவை அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நம்ம மேங்கோ ஜூஸ் அடித்தாச்சு. இப்போ நான் சர்விங் கிளாஸுக்கு இந்த பாருங்க ஊற்றுறேன். இப்போ 2 ஐஸ் டீப்பு போட்டிருக்கேன். 2லேயும் அதுக்கு மேலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன் நான். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து மேங்கோ ஜூஸ் அடித்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஷீலு கிச்சன் மேங்கோ ஜூஸ் வந்து அடித்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.